அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கொடுக்கப்படக்கூடிய கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கேஸுங்க தான் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னைய டேட் பொறுத்தல வரலையும் 16/7/2024. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்ரீ சக்தி கம்பெனி, ட்ரா நம்பர் 423. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டு. இந்த மாதிரி 3 தரப்பில் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். எடுத்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கப்படக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து நீங்களும் சார்ட்டை வச்சு செக் பண்ணணும். ஒரு முறை செக் பண்ணணும், இது சரியாக இருக்குமா, இந்த எண்கள் வருமா, சரி இவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். நான் சொல்கிற ரெகுலராக போடுற ஒரே மாதிரி தான் வீடியோ போடுறேன். நான் அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஃபவுண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேணாலும் கெஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய ஃபவுண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னோடய கெஸ்ஸிங்கை பார்க்குறேன். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டையும் வச்சு பாருங்கள், இவன் எப்படி கெஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியும். அதிலேருந்து நீங்கள் எதை எடுக்கலாம், எதை எடுக்க வேண்டாம், இல்லை இது சரியா இல்லை தவறான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் ரெகுலராகவே உங்களுக்கு வலியுறுத்திட்டுருக்கேன். சரி வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்போதும் ரெகுலராகவே முந்தைய ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு பிறகு தான் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதே போன்று இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 114 832 832 தான் இன்றைக்கான 3 டிஜிட் எண்ணு. நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மட்டும்தான் 2 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38 கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டை பாருங்கள், இல்லைனா இந்த ட்ரா நம்பருங்கள்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ அந்த ட்ரா நம்பரையும் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நம்பரை எப்படியும் கன்ஃபார்மாக ஆக்கிடுது. ரெகுலராகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் பாருங்கள். இப்போ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டாக கூட மாறலாம். அந்த அடிப்படையில் டெய்லியும் ஏதாவது ஒரு நம்பரை பிடிச்சி வச்சுக்கிங்க. ஒரு சரியான எண், இந்த நம்பர் இந்த டைமிங்குக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணை சரியாக பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா 32 என்ற எண்ணே ரிசல்ட்டுக்குள்ளே வரலை. ரொம்ப நாளாகவே இந்த எண் மட்டும்தான் ரிசல்ட்டுக்குள்ளே வரல. 32 பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டில் 3-2ன்னு கொடுக்கலாம், இல்லை சி போர்டில் 3-2ன்னு கொடுக்கலாம். ஆனால் பிசியில் 3-2ன்னு வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த வாட்டி தான் 3-2ன்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் கொஞ்சம் ரிசல்ட்டை கொஞ்சம் நூதனமாக வாட்ச் பண்ணுங்கள். முந்தைய ரிசல்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 8 எடுத்திருப்போம், அப்போலாம் 8 இல்லை. 3 எடுத்திருப்போம், அப்போலாம் 3 இல்லை. ஒரு சில நேரங்களில் இது மாதிரி தான் மாறும். நான் இன்றைக்கி குடிக்கிறது ஒரு 2 நாள் ரிசல்ட்டுக்குள்ளே வருது. அதுக்காக தான் சொல்கிறேன், டெய்லியும் கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள். ஏன்னா நான் ரெகுலர் ரிசல்ட்டுக்கு போயிடுவேன். முன்னோக்கி ரிசல்ட் வந்து ஒரு சில நேரங்களில் முன்னோக்கிய ரிசல்ட் எடுக்காமல் போயிடும். அதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிசல்ட்டுக்குள்ளே போவேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயன் தரும். எல்லாமே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குற ரிசல்ட்டில் வந்து ஒரு நம்பர், கொஞ்சம் முன்னோக்கிய ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர், உங்களுடைய கெஸ்ஸிங் அடிப்படையில் ஒரு 2 நம்பர், இந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கான ரிசல்ட் எண்ணுக்குள்ளே ஒரு மிக அருகில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். நிச்சயமாக ரெகுலராக ஒரு சின்ன சின்ன வின்னிங் பெறதுக்கான வாய்ப்பும் ரெகுலராக உங்களுக்கு அமையும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். சரி வாங்க இன்றைக்கான ரிசல்ட்டுக்குள்ளே போய்டுவோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொடுக்கப்படக்கூடிய ரிசல்ட்டை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. எந்த நம்பரை திருப்பி எடுப்பாங்க, ஏதாவது புதுசாக எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் ரிசல்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புதிய ரிசல்ட் எடுக்கும்போது புதிய எண்களை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் கொடுக்குற ரிசல்ட்டே திருப்பி கொடுக்கும்போது இன்றைக்கி கொடுப்பானா இல்லை கொடுக்க மாட்டேனான்ற ஒரு சந்தேகத்திலேயே நீங்கள் நிறைய பேர் விட்டுடுவீங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற நம்பரையே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை புதிய நம்பர்கள் ஏதாவது வருமானு பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கான ஏபிசி, இன்றைக்கான ஏபிசியில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஏவில் என்ன முதல் நம்பரை நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கான வாய்ப்பு இருக்குமா. ஏன்னா 645 வரலாம், இல்லை 385 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள்
385 இங்கே பார்த்தீங்கன்னா 385 புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45 ஒரு 5க்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85 3 8 5 அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 8 5ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு 5 வருமானு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் 388 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 3 8 8ன்னு இருக்குது. அப்போ 7 3 8 8ன்னு மீண்டும் 8க்கான வாய்ப்பு ஏ போர்டில் அமையுமான்னு பாருங்கள். புரியுதுங்களா. அப்போ 8க்கான ஒரு வாய்ப்பு ஏ போர்டில் அமையுமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலையும் 7க்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. ஏன் 7க்கான வாய்ப்புன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3737 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா. 3737 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 237 இப்படி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் 7 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பி போர்டுக்குள்ளே 8க்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 388 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 8 8 அப்போது 3838 388ன்னு வருவதற்கான வாய்ப்பு கூட அமையலாம். அந்த அடிப்படையில் பி போர்டில் 7க்கும் 8க்கும் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4 2 5 3 9க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா. 9க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன் 9க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 39 அதாவது பார்த்தீங்கன்னா 339 அப்போது 339 5339 புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் 15339 புரியுதுங்களா. அப்போது ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 29 இப்போ இந்த இடத்துல 29 ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 329 அப்போது இந்த 329க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்காக தான் சி போர்டில் நம்ம 9 எடுக்கிறோம். எல்லாமே சார்ட்லேருந்து தானே எடுக்கிறாங்க. சார்ட்லேருந்து செக் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 7க்கான வாய்ப்பு சி போர்டில் அமையுமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2737 புரியுதுங்களா. இப்போது 7 இங்கே எடுத்தோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 37 நான் 7 பி போர்டில் எடுத்திருக்கேன். ஒருவேளை 37 இந்த அடிப்படையில் 37 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 327 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா. அப்போ அந்த அடிப்படையில் 7க்கான வாய்ப்பும் போர்டுக்குள்ளே அமையலாம். இதில் இன்னொரு விதமான ரிசல்ட்டை பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 233 பாருங்கள் 233 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பி போர்டுக்குள்ளே அமையலாம். புரியுதுங்களா. ஒருவேளை 2323 சி போர்டுக்குள்ளும் போகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பும் அமையலாம். நமக்கு பி போர்டில் 3 வருவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். மீண்டும் எடுத்தால் ஒருவேளை 233 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலான்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு 3க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு. இப்போ நம்ம ஆல் போர்டு என்ன 3 டிஜிட் என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இந்த 4 எண்கள் கொடுக்குறேன். ஆல் போர்டில் 5 கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் போர்டுகள் அடிக்கடிக்கு மாறுறதுன்றதுனால நாமளே நம்ம போர்டுங்களில் எதெல்லாம் ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும், மாற்றம் இருந்தால் என்ன வரலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 4க்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 34ன்ற அடிப்படையில் பி போர்டில் ஏற்கனவே 3 இருக்குது. இப்போது ஒரு 4 வருவதற்கான வாய்ப்பும் அமையலான்ற அடிப்படையில் 4 கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எடுத்து விளையாடுங்க. பே பண்ணி விளையாடலாம் தாராளமாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.